ஒரு குரு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாருன்னா சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் யோசிங்க, இவ்வளோ பெரிய சங்கத்தை உருவாக்கி இத்தனை லட்சம் பேருக்கு பயிற்சியை கொடுக்க தனி ஒரு மனிதனாக தன்னை உடம்ப மனசை பணத்தை இழந்து உருவாக்கியிருக்கார். போகிற போக்கில் நான் அறிவு குறைபாட்டை அதை தட்டி தூக்கிலாம் நினச்சேன்னா காணாமல் போயிடுவோம் நம்ம. அதுதான் உண்மை. ஏன்னா சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பல கோடி மக்கள் அறியாமையிலிருந்து மீட்டு கொண்டு வர ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுருக்காருன்னா, நான் திரும்பி அதே மக்களை கொண்டு போய் நீ இந்த பக்கம் போ அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு அவருடைய சாம்ராஜ்யத்துக்குள்ளே என்ன பண்ணக்கூடாதுங்க, இடையூறு உருவாக்கவே கூடாது. இதெல்லாம் குருவுக்கான மிகப்பெரிய துரோகம் மாதிரி. ஒன்று, நான் குருவுக்கு உதவியாக தான் இருக்கணுமே தவிர குருவுக்கு எதிரான எந்த ஒரு செயலுமே பண்ணக்கூடாது. அப்படி எனக்கு ஐடியா இருக்குன்னா நம்ம ஃபீல்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நம்ம இங்கே செட் ஆக மாட்டோம். அதில் நான் நிறைய கண்டுபிடிச்சது என்னென்னா, நம்ம செட் ஆக மாட்டோம்னு இயற்கையே தெரிஞ்சு நம்மளை என்ன பண்ணிடுறோங்க, வெளியே நகர்த்திடும். அது நம்ம நிறைய கண்கூடாக பார்த்துருக்கோம். ஒத்த உதவியமாக